ப்ரொடியூசர் தம்பியாக இருக்கிறதுனால பேசுறதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் போட்டு காமிக்கிறீங்க. இதே வேறு சிங்கராக இருந்தால் ட்ராக் லிஸ்ட்டில் தேடி பார்த்து நம்ம பாடியிருக்கானாமேன்னு தேட வேண்டியது இருக்கும். ஸோ முதல்ல ப்ரொடியூசருக்கும் இங்கே இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றி. நான் மணிராஜ் சார் நீங்கள் பாடி நான் சொன்ன சின்ன மேடைகளை நான் பாடுறது இல்லை, பெரிய மேடைகள் நான் பாட முடியும். குறைஞ்சது 3000 பேர் இருந்தால் தான் நான் பாடுறது. பட் ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தில் ஒரு பங்காக இருக்கிறதுனால சிங்கராக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் சொல்லி ஆகணும். ரொம்ப கூச்சத்தோட தயவு செஞ்சு இவங்கெல்லாம் ப்ரொடியூசர் சொல்கிறாங்கிறக்காக நீங்கள் வாய்ஸை யூஸ் பண்ணிடாதீங்க, நல்லா இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பாடி முடிச்சுட்டு வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன் சார், சிங்கர் ராயல்ட்டி கான்ட்ராக்ட். நான் எனக்கு ரொம்ப சிரிப்பு வருதுங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு கூச்சமாக இருக்குன்னு. உண்மையாகவே இந்த படத்தில் இந்த பாட்டு வருதுன்னா அதுக்கப்புறமா நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கலாம், இவங்க எல்லா ராயல்ட்டியும் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் அப்புறம் எப்படி வந்து வேர்ல்டு லெவலில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது மேடம் மாதிரியா ஏறி. பட் தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ பிரம்மா ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் சாங். ஏன்னா எப்பவுமே கூச்சமாக இருக்கும், ஒரு சிங்கரோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வருதோன்ற ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. பட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. எனக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், ஒரு லோக்கல் வாய்ஸ் தான் வேணும், ஒரு தண்ணி அடிச்சு பாடுற மாதிரி மூடு வேணும் சார்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு பாட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ ரியலி என்ஜாய் திஸ் சாங். முக்கியமாக விவேக்கோட லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சரணத்தில் வர லிரிக்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினேன். அண்ட் ஜிப்ரான் வர முடிச்சு போகும்போது சார் ஸ்ருதி சுத்தமாக பாடுறீங்க சார்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக கேவலப்படுத்தாரு. ஏன்னா ஒரு வருஷம் நான் பாட்டு கற்றுக்கிட்டேன், அந்த பாட்டு ஃபீஸ்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லை. பட் இந்த படத்தில் மகளிர் மட்டும் ஃபஸ்ட்டு அண்ணி தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கதை பிரம்மா தான் பண்ணுறாருன்னு. குற்றம் கடிதல் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்க்கல சார், சாரி. பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு எவ்ரிடே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஊர்வசி மேம் கொடுத்துருக்குற ரகலை சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது நம்ம இங்கே நேராக பார்த்துட்டோம். உண்மையாக சொல்லணும்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே தனியாக அவங்களுக்காக மட்டுமே கதை எழுதலாம், அவங்க மட்டுமே ஃபுல் படத்தை ஹோல்ட் பண்ணக்கூடியவங்க. ஊர்வசி மேம் ஆகட்டும், பானப்பிரியம் மேம் ஆகட்டும், சரணா மேம் ஆகட்டும், அண்ணி ஆகட்டும், தனியாக அவங்கவுங்களுக்கு ஒரு படம் எடுத்து அவங்களுக்கு செப்பரேட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். அவங்க எல்லாரையும் ஒரே படத்தை யோசிச்சதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கே படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. முக்கியமாக லைஃப்பில் ஒரு பர்டிகுலர் நினைவை பற்றி பேசும்போது பின்னாடி ராஜா சார் பிஜிஎம்மோட நமக்கே அதை சொல்லணும்னு ஆசை இருக்கும். நம்மளுடைய காலேஜ் டேஸ் ஆகலாம், இல்லாட்டி நம்மளுடைய ஸ்கூல் டேஸ் ஆகலாம். அதை பற்றி நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம பேசுவோம். இந்த படத்தில் இருக்கிற ட்ரெய்லர்ஸ் அந்த நினைவுகளை திரும்ப கொண்டு வந்துச்சு. நம்ம லைஃபையே நம்மளோட ப்ளசன்ட் மூமெண்ட்டை நம்ம பார்த்தா ரீவிசிட் பண்ணால் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயம் அது இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சுது. ஜிப்ரானோட மியூசிக் வந்து அவ்வளோ பெப்பியாக இருக்குது. ஒரு பெண்மை பேசுகிற படமாக இது இல்லைன்னு எனக்கு தோணுது. அந்த படம் பார்க்கும்போது இது வந்து ஒரு லைஃபாக தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த மியூசிக்கில் இருக்கிற செலிப்ரேஷன் தான் வந்து நான் ஸ்க்ரீன்லையும் பார்க்குறேன். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது லிவிங்ஸ்டன் சார் பார்த்தது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. சார் நான் உங்கள் படத்துக்குலாம் ஃபஸ்ட் ஷோ போய் கெட்டப்பை மாற்றி செட்டப்பை மாற்றி நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்தாலே அவ்வளோ எனர்ஜி இருக்கும், ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். நாதர் சார் இருக்காங்க படத்தில், ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறப்போ அது எவ்வளோ சவாலாக இருக்கும்னு அண்ணியை நினச்சா இப்போ எனக்கு பாவமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு சீனுமே வந்து சிங்கிள் ஷாட்டில் கம்போஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னு. நான் மணி சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. எல்லா சீனுமே வந்து கிட்டத்தட்ட ஃபுல் மாஸ்டர் ஷாட் போய் தான் ஷூட் பண்ணுவாங்க. அது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆக்டராக என்ஜாய் பண்ணுறதுக்கு. பட் ஆடியன்ஸாக திரும்ப வந்து மகளிருக்கு மட்டும்னு சொல்லி வெறும் பெண்கள் மட்டும் பார்க்குற படமாக எனக்கு தோணவே இல்லை. எல்லாருமே பார்க்க வேண்டிய படமாக, எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக, ஒரு செலிப்ரேஷனாக தான் அது பார்க்குறேன். இந்த படத்தை நான் பார்க்குறேன். அண்ட் முக்கியமாக தேட்டருக்கு வர்றது கம்மியாயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் எல்லாருமே தேட்டருக்கு வர வைக்க முடியும், குழந்தைகளை கூட்டிகிட்டு வர முடியும், எந்த கவலையும் இல்லாமல் வந்து இந்த படத்தை பார்க்க முடியுங்கிற ஒரு கண்டென்ட்டாக இது இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டரில் வந்து இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக பெண்கள் இந்த படத்தை மிக்ஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த மாதிரி படங்கள் நீங்கள் பார்க்க தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ப்ரொடியூசருக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். அதில் இருக்கிற சிந்தனையாகட்டும், இந்த படத்தில் இருக்கிற ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ஆகட்டும், இல்லை இசையாகட்டும், எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். சக்தி கொடுத்த வார்த்தை பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. இந்த படத்தை ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு போய் சேர்த்துடணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. ஹிந்தி படங்கள் வந்துடுது, இல்லை வந்து ஒரு பாகுபலி வருதுன்னா தமிழ் படம் ரிலீஸ் பண்ணலாமா வேணாங்கிற நிலைமை போயிட்டுருக்கு. அப்படி இல்லாமல் இந்த படம் கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகணும், எல்லாரும் இந்த படம் பார்க்கணும், பெரிய வெற்றி பெறணும். அண்ட் என்னுடைய இசை பயணத்தை வந்து ஆக்சுவலாக ஆரம்பித்து வச்சது அமீர் சார் தான். நான் பருத்திகரிலே ஆக்சுவலாக ஒரு 3 லைன் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து யுவனுடைய 100வது படம் பிரியாணியில் வந்து பாட வச்சாங்க. பட் இந்த பாட்டு தான் எனக்கு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு நான் பாடி முடிக்கும் போது. அதில் கூட யுவன்கிட்ட கேட்டேன், யுவன் நான் திரும்ப வந்து பாடட்டுமா, நல்லா இருக்குங்க, பேசாமல் போய் தூங்குங்க அப்படின்ட்டாப்புல ஒரு நாள் நைட்டு. பட் இந்த படத்தில் அதே மாதிரி தான் திரும்ப பாடுறேன்லாம் கேட்டிருந்தேன். பட் இதுவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்னாலையும் வந்து பாட்டை போட்டு நீங்களாம் உட்காந்துருக்கிறப்ப கூச்சம் இல்லாமல் கேட்க முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும்.
நன்றி, வணக்கம். உண்மையிலேயே மகளிர் மட்டும் டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். எதுக்குன்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஆடியோ லான்ச்சில் இவ்வளவு பெண்களை பார்க்க முடியுது. ஏன்னா எப்போவுமே ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கும். அதிகபட்சமாக ரிங்கு குப்தா மேம் இங்கே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் டெக்கான் குரோனிக்கு அவங்களோட ஒரு ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. சார் நான் தான் இந்த படத்துக்கு ஹீரோயின் சொல்கிற அளவுக்கு அவங்க மேக்கப் போட்டிருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக மகளிராக பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் 3-4 கதாநாயகிகளை பார்க்கும்போது, அதுவும் ஊர்வசி மேம், சரண்யாமெல்லாம் அவங்க பேசுகிறத பார்க்கும்போது இந்த படம் எப்படி வந்திருக்கு, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உண்மையாகவே புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக ஒரு கலகலப்பான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது. டூடி எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச் இருக்குது மகளிர் மட்டும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேர் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்களே டூடியில், கண்டிப்பாக போவீங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போவும் நமக்காக ஞானவேல்ராஜ் சாருக்கு மாதிரி, கார்த்திக் சாருக்கு மாதிரி எனக்கும் ஒரு சேர் இங்கே எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்குவேன். டூடியில் எனக்கிட்ட பசங்க ப்ரொடக்ஷன் யாரும் கதை சொல்ல வரும்போது கூட சொல்லுங்கள், அப்படியே சேர்ந்து டூடியோட டையை போட நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா சூர்யா சார், ராஜா சாருக்கு தெரியாமல் நானே பேசிக்குவேன். அவ்வளோ உரிமை உண்டு கம்பெனி, நம்மளும் அதுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதே மாதிரி சூர்யா சார் பசங்க பண்ணும்போது சசிகுமார் சார் வந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அவருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவாக இருந்தது. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் பசங்க ப்ரொடக்ஷன்ஸ். அதே மாதிரி பசங்க 2 பண்ணும்போது சூர்யா சாரோட ட்ராவல் பண்ணும்போது அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா, அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி பசங்க ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் சார். உங்களுடைய இன்ஸ்பிரேஷனில் எனக்கு அவ்வளோ ஒரு அந்த படம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்த ஒரு ஆளை அவர் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை. ஜோ மேம் பசங்க 2ல் நடிக்கலை அப்படிங்கிற வருத்தம் இன்னமும் இருக்குது. என் மனைவி வந்து எப்போவுமே நான் படத்துக்கு கூட்டி போவேன். நான் கூட்டி போகிற படத்துக்கு தான் அவங்க வர முடியும், அவ்வளோதான் அவங்களுடைய ஃப்ரீடம். அவங்க அதிகபட்சமாக ஒரு டிக்கெட் எடுத்து கொடு அப்படின்னு கேட்டது 36 பேர் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க எந்த படத்துக்குமே டிக்கெட் எடுத்துக்கொண்டு கேட்கல. நான் கூட்டி போன படத்துக்கு தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் இந்த படம் எப்போ ரிலீஸ், இதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்துக்கொடுன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஃபேன்களுக்கு அப்படி ஒரு டைட்டில், அந்த பெண்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூண்டியிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பிரம்மா எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குநர்களில் பிரம்மாவும் ரொம்ப ஒரு இது. என்னென்னா அந்த படம் பார்த்துட்டு நான் அந்த டீம் எல்லாத்துக்கும் பிரம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட எங்கே இந்த பழக்கம், நான் ஒவ்வொரு படமும் பார்த்துட்டு அந்த கலைஞர்களை கூப்பிட்டு பாராட்டுறதை பிடிச்சிருந்தா ரொம்ப பாராட்டுவேன். அதை கூட கற்றுக்கிட்டது சிவகுமார் சார் ஃபேமிலியிலேருந்து தான். ஏன்னா பசங்க படம் பார்த்து சிவகுமார் சார் பேசினார், அப்புறம் சூர்யா சார் பேசினார், அப்புறம் கார்த்திக் சார் பேசினார். அதை வந்து இப்போ நான் வந்து பார்த்துட்டு இப்போ பிடிச்ச படங்களுக்கெல்லாம் பேசணும் பழக்கமாக வச்சுருந்தேன். அப்படி பிரம்மா கிட்ட அந்த படம் பார்த்து பேசினேன். கண்டிப்பாக இந்த படமும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பிடிக்கும் அப்படிங்கிற நம்புறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பேசுவேன், அந்த படத்தோட அதிகமாக பேசுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த படத்தை பார்க்கும்போது தோணுது. கேமராமேன் மணிகண்டன், ஜிப்ரான், இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா படத்தையும் தியேட்டரில் போய் தான் பார்ப்பேன். நல்லா இருந்தால் சிங்கத்தெல்லாம் வந்து 25 முறை தியேட்டர்லேயே பார்த்துருக்கேன். 25 முறை பார்த்துருப்பேன். சிங்கம் 3 காசு கொடுத்து தான் பார்க்குறது. 1500 ஆகும். ப்ரீவியூக்கெலாம் போகவே மாட்டேன். நல்லா இருந்தால் கை தட்டுறது, நல்லா இருந்தால் திட்டிட்டு வர்றது. ஏன்னா காசு கொடுத்து 1500 செலவாகுது இல்லையா? ஃபேமிலியோடு போகிறதா காரு பார்க்கிங்கே கேட்குறான் 200 ரூபா. அப்புறம் இன்ட்ரோலில் ஒரு 200 300 ஆகும். இதில் போய் குப்பை படத்தை பார்த்து எதுக்கு ஏன் காசை நான் செலவு பண்ணணும்? 1500 2000 ஆயிடுது கிட்டத்தட்ட. நல்ல படமாக இருந்தால் 10 முறை கூட பார்க்குறது. அதுபோல் பிரம்மா சார் வந்து குற்றம் கடிதல் பார்த்து ஃபோன் பண்ண ரொம்ப ஒரு சில படம் பார்க்கும்போது ராத்திரி தூக்கமே வராது. ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக பண்ணி விட்ருவாங்க. அதுபோல் அந்த படம். அதனால் அவர்கிட்ட நானே பாராட்டி, சார் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ரோல் இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் கேட்டு மறந்துட்டேன். ஒரு முறை கூப்பிட்டு அனுப்பிச்சார், பேசினார். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, வேறு என்ன ஆக்டிங் தவிர வேறு என்ன உங்களுக்கு தெரியும்? கொஞ்சம் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி கிளப்பில் கிட்டார் வாசிச்சிருக்கேன் சார். நான் அப்போயே 800 ரூபா சம்பாதிப்பேன். நான் பியானோ கொஞ்சம் வாசிப்பேன், சர்ச்செல்லாம் இருக்குது விட்டு. அப்படியே வாசித்து காமிங்களே, எடுத்துகிட்டே வந்திருக்கு சார் கிட்டார். என்ன அப்படியா வாசித்து காமிங்க, சும்மா இதை போட்டு சொல்லி விட்டேன். சரி நல்லா வாசிக்கிறேன். அதை ஒரு கேரக்டராக அவர் உருவாக்கி காப்பாருங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். அதை ஒரு கேரக்டராக உருவாக்கி படத்தில் டைலாக்ஸே எனக்கு அவ்வளோ கிடையாது, வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கிற மாதிரியே தான் அவர் பண்ணியிருக்காரு. அற்புதமான ஒரு இயக்குனர் அவர் பிரம்மா சார். அவருக்கு என்னை நடிக்க வைக்கிறது கூட, நான் யூஸ்வலாக ஒரு குடிகாரன் ரோல்னால் ஒரு வரமுறை இருக்குல்ல, வாய் கொடரிட்டு
ஒரு மாதிரி அது மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் யூஸ்வலாக நிறையா மாதிரி அது மாதிரி படம்லாம் பண்ணியிருக்கீங்க, நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமாக அந்த நடிப்பு சொல்லி கொடுத்தாருன்னு சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு ஷேப்பப் பண்ணதே இல்லை யாருமே. கோவம் கூட மனசுக்குள்ளார என்னடா இப்படி போட்டு உயிர் எடுக்கிறாரு என்ன போட்டு, ஏன் இந்த படம் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம், என்னது நான் இது பண்ணால் அதுதானே கரெக்டு, 150 படம் பல முடிச்சுட்டு இவருன்னா எனக்கு நடிப்பு சொல்லி கொடுக்குறது அப்படின்னு இல்லை. திருப்பியும் சரி சார் நீங்கள் சொல்கிறபடி பண்ண நுணுக்கமான ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லைன்னு அப்போ தான் நடிப்பு சுத்தமாக வராத ஒரு கேரக்டர் அப்போ தான் நமக்கு தெரிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு நடையில் கூட ஒரு நடை எப்படி நடக்கணும் அப்படின்றது கூட எனக்கு சொல்லிக் கொடுத்தாருங்க அவர். இது எல்லாமே அதில் ஒரு சின்ன எனக்கு பேர் கிடைக்குதுன்னா பிரம்மா சார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் வாழ்த்துக்கள்.